தஸ்லீம் பானு, இது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்கிறது. எக்ஸ்க்ளூசிவாக இந்த செய்தியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்தியை பார்க்கும்போது பிரத்யேக தகவல் என்னவென்றால், தற்போது செம்மணி, யாழ்ப்பாணத்திலே செம்மணி என்ற இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த அகழ்வு பணிகளை நடைபெற்று வரும்போது அங்கு தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் கிடைத்து வருகின்றன. இந்த எலும்புக்கூடுகள் யார் என்றால், காணாமல் போன தமிழர்களுடைய எலும்புக்கூடுகளாக இருக்குமோ என்ற அச்சம் தற்போது பெரிதாக எழுந்திருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் கிருஷாந்தி குமாரசுவாமி என்ற பள்ளிக்கூட மாணவி பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார். ஒரு ராணுவ வீரரால், சிங்கள ராணுவ வீரரால், சோமரத்ன ராஜபக்ச என்பதுதான் அந்த சிங்கள ராணுவ வீரரின் பெயர். அவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார். அதை தட்டி கேட்பதற்காக அப்போது செல்கின்ற அவரது தந்தை உள்ளிட்ட 3 பேர், குடும்பத்தை சேர்ந்த 3 பேரையும் கொலை செய்து ராணுவத்தினர் புதைத்து விடுகிறார்கள். அவர்கள் கண்டெடுக்கப்பட்ட பிறகு அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் அங்கு அகழ்வு பணி என்பது யாழ்ப்பாணத்திலே செம்மணி சித்துப்பாத்தி என்ற இந்து மயானம் இருக்கிறது. அந்த மயானத்திலே அகழ்வு பணிகளை தொடங்குகிறார்கள். அப்போது எலும்புக்கூடுகள் கிடைக்காது, 1-2 கிடைக்கிறது. தொடர்ந்து கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வந்த அகழ்வு பணியில் தற்போது இதுவரை 33 மனித எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கின்றன. 33 மனித எலும்புக்கூடுகள் கிடைத்ததால் பெரும் அதிர்வு அலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையர் வோல்கர் டர்க் அண்மையிலே இலங்கைக்கு வந்திருந்தார். அப்போது அவரும் அந்த இடத்தை சென்று பார்த்திருக்கிறார். இதில் அதிர்ச்சி அடைவது என்னவென்றால், தற்போது கிடைத்த ஒரு எலும்புக்கூடுதான், அது ஒரு பள்ளிக்கூட பையும் கிடைத்தது, நீல நிற பள்ளிக்கூட பை. இதுவரை வெறும் எலும்புக்கூடுகள் மட்டும்தான் கிடைத்தன. ஆனால் தற்போது அந்த புகைப்படத்தை நாம் பார்க்கலாம், அந்த காட்சியை பார்க்கலாம். எலும்புக்கூடுடன் ஒரு பள்ளிக்கூட பையுடன் புதைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை அரங்கேறி இருக்கு என்று பாருங்கள். இந்த எலும்புக்கூடை பாருங்கள், அந்த நீல வண்ண பையுடனே இருக்கு பள்ளிக்கூட பை அது. எனவே பள்ளிக்கூடத்திற்கு சென்ற குழந்தையை கூட கொன்று குறைத்திருக்கிறார்கள் அந்த படுபாவிகள் என்றுதான் கூற வேண்டும். இது 1994-95 காலகட்டத்திலே கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலே அப்பொழுது இலங்கை ராணுவத்தின் கைப்பிடியில் இருந்தபோது 600க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போனார்கள். அவர்கள் எங்கே என்ற கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டு வந்தது. இந்த கிருஷாந்தி குமாரசாமி வழக்குக்கு பின் தற்பொழுது சூடுபிடித்து இந்த அகழ்வு பணிகளின் பொழுது கிடைத்து வரும் எலும்புக்கூடுகள் அவர்களுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாம். காணாமல் போன இந்த 600 தமிழர்களின் எலும்புக்கூடுகள் தான் இவை. மேலும் அகழ்வு பணிகள் நடைபெற தொடர்ந்து அந்த எலும்புக்கூடுகள் கிடைத்து வருவது பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதுவும் இன்று எலும்புக்கூட்டுடன் நீல நிற பாடசாலை புத்தக பை ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த எலும்புக்கூட்டிலே பெண்களின் ஆடைகளை ஒத்த துணிகளும் காணப்படுகின்றன. எனவே அந்த கையில் காப்பும் காணப்படுகிறது. ஒரு சிறுமியின் எலும்புக்கூடாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதுவரை மீட்கப்பட்ட எச்சங்களில் ஆடைகள் காணப்படவில்லை. அவை ஒழுங்கற்ற விதமாக புதைக்கப்பட்டிருந்தன. சடலங்களை புதைக்கும் போது பின்பற்றப்படும் திசை ஒழுங்கும் பேணப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இன்று புத்தக பையுடன் மீட்கப்பட்ட சிறுமி என சந்தேகிக்கப்படும் எச்சத்தின் மீது கல்லொன்று காணப்பட்டது. இந்த எலும்புக்கூடு குழப்பத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது என்ற வகையிலே தற்போது அங்குள்ள அதிகாரிகள் நம்மிடம் இலங்கை தமிழிலே தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, மனித புதைக்குழி காணப்படும் இடத்திலே மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக இந்த தினம் எடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் தொடர்ந்து இதிலே வெளியாகி கொண்டிருக்கின்றன கூற வேண்டும். என்றால் அந்த அளவு பாதிப்புகள் இருக்கின்றன. 1990களின் பிற்பகுதியில் நாட்டே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த கிருஷாந்தி குமாரசாமி வழக்கு, ஒரு பாடசாலை மாணவி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர் 3 ராணுவத்தை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததுக்காக தொடர்ந்து அந்த 5 பேருக்கும், அந்த இலங்கை சிங்கள ராணுவ வீரரான சோமரத்ன ராஜபக்ச உட்பட 5 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, மரண தண்டனை. அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் அண்மையில் கோரினார்கள். அதனையும் ரத்து செய்து விட்டார்கள் நீதிமன்றம். அதை அந்த வழக்கையை தள்ளுபடி செய்து அவர்கள் மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகின்றான் கூற வேண்டும். தோண்ட அந்த புதைக்குழியில் இருந்து எலும்புக்கூடுகள் கிடைப்பது, இது தமிழர்களுடைய எலும்பு DNA பரிசோதனைக்கு எல்லாம் தற்போது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. யாழ் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதியாக விசாரணை நடத்துவோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் சொல்லும் பொழுது, மனித எலும்புக்கூடுகளை கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஆய்வுக்கூடம் ஒன்றை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கும் என்று கூறியிருக்கிறார். அண்மையில் தான் அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் அந்த பகுதியில் வந்து பார்த்திருந்தார். எனவே இந்த அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகள் இந்த புகைப்படங்களாக நமக்கு சில கிடைத்திருக்கின்றன. அந்த புகைப்படங்களையும் தற்போது அந்த பிரத்யேக புகைப்படங்களை நமக்கு கொடுப்பார்கள். இந்த பையனை பார்க்கும்போதுதான் அதிர்ச்சி. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு சென்ற சிறுமிதான் என்று தெரிகிறது. உண்மையிலே இதை வைத்து நிச்சயமாக
மேலும் பல அதிர்வு தகவல்கள், இவர்கள் யார், இவருடைய டிஎன்ஏ என்ன என்பது குறித்தெல்லாம் நமக்கு முழுமையான தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த புகைப்படங்களையும் இந்த இடங்களையும் பார்க்கும் பொழுது அந்த காலத்திலே தமிழர்கள் எந்த அளவுக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிங்கள இராணுவத்தினர் என்ற வகையில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு என்பதுதான் தற்போது அங்குள்ள தமிழர்களுடைய குரலாக எதிரொலிக்கிறது. அவர்கள் அந்த கருத்தினை தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தரக்கூடியதாக யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இது மேலும் இந்த வெளிச்சத்திற்கு தற்போது வந்திருக்கிறது. இது சர்வதேச பிரச்சனையாக வெடித்தால் மட்டும்தான் இங்கு இறந்த தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று அங்குள்ளோர் தற்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை, இந்த செம்மணி மனித புதைக்குழி பிரச்சனை உலக அரங்கிலே விரைவில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தஸ்லீம் பானு.